ஆலய தீபம் நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். இன்றைய தினம் கேரளாவில் இருக்கக்கூடிய பல ஐயப்பன் திருத்தலங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சபரிமலை பற்றி நிறைய விஷயங்கள் நாம் சிந்தித்தோம். சபரிமலை ஐயப்பன் பிரம்மச்சரிய கோலம் தாங்கி வீட்டிலிருந்து நமக்கெல்லாம் அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். ஐயப்பன் யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார். இந்த யோக நிலை நமக்கு எதை குறிக்கிறது அப்படின்னா, எல்லாம் துறந்து எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஐயப்பன் அமர்ந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கோலம் அது. சின்முத்திரை, ஐயப்பனை பார்த்தாலே சின்முத்திரை என்பது நம்முடைய நினைவிற்கு முதலில் வரும். அந்த சின்முத்திரை எதை குறிக்கிறது அப்படின்னா, 3 விரல்களும், சுண்டு விரல், மோதிர விரல், நடுவிரல், இந்த 3 விரல்களும் நேராக நிற்கின்றன. இது எதை குறிக்கிறது என்றால் ஆணவம், மாயை, கண்மம், இந்த 3ஐயும் குறிக்கிறது. ஆள்காட்டி விரலானது ஜீவாத்மாவையும் கட்டை விரலானது பரமாத்மாவையும் குறிக்கிறது. எப்பொழுது இந்த ஆணவம், மாயை, கண்மம் இந்த 3ம் ஒழிந்து ஜீவாத்மாவானது பரமாத்மாவை சென்று அடைகிறதோ அப்பொழுதுதான் இறை பேற்றினை நாம் முழுவதுமாக பெற முடியும். அதை குறிப்பதற்காகத்தான் சின்முத்திரை. ஆள்காட்டி விரலானது கட்டை விரலை அழுத்த மற்ற 3 விரல்களும் நேராக நிற்கின்ற ஒரு அற்புதமான முத்திரையை ஐயப்பன் கரங்களிலே நாம் காணலாம். அந்த ஐயப்பனினுடைய சின்முத்திரையானது ஐயப்பனின் மார்பிற்கு அருகிலே இருக்கும். உலக உயிர்களுக்கெல்லாம் அருளை வழங்கும் விதமாக அந்த தோற்றமானது இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. இப்படி சபரிமலை ஐயப்பன் தேவர்களையும் முனிவர்களையும் படாத பாடு படுத்தி வந்த அசுரர்களை எல்லாம் ஒழித்து உலக உயிர்களுக்கு நன்மை தர வேண்டி சபரிமலையிலே வீற்றிருக்கிறார். தொடர்ந்து கேரள தேசத்தில இருக்கக்கூடிய மற்றொரு திருத்தலம் ஆரியங்காவு என அழைக்கப்படுகின்ற திருத்தலம். கேரளாவில் கொல்லம் மாவட்டத்திலே இந்த தலமானது அமைந்திருக்கிறது. இதனுடைய கட்டடக்கலை கேரளாவினுடைய கட்டடக்கலையை போன்று இருக்கிறது. ஆனால் இதில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளும் பூஜைகளும் தமிழ்நாட்டு முறைப்படி நடப்பதாக இருக்கிறது. இந்த தலமானது பரசுராமரால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான தலம். சௌராஷ்டிர மகாதேவியை ஐயப்பன் மணந்து கொண்டு அரசன் அரசியாக அந்த திருத்தலத்திலே வீற்றிருக்கிறார்கள். மார்கழி மாதம் இந்த சௌராஷ்டிர மகாதேவிக்கும் ஐயப்பனுக்கும் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான திருமண கோலத்தை அந்த திருத்தலத்திலே காணலாம். அந்த திருமண கோலத்தினை கண்ணார கண்டு வழிபடுபவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. ஆரியங்காவு திருத்தலத்திலே அரசனாக ஐயப்பன் வீற்றிருந்து எல்லாவித நற்பேற்றையும் மக்களுக்கு வழங்கி வருகிறான். திருமண பேற்றினையும் வழங்கி வருகிறான். அதனால் அந்த திருத்தலத்திற்கு சென்று ஐயப்பனை வழிபட்டு பல நற்பேறுகளை அடைகின்ற பக்தர்கள் ஏராளம் இருக்கின்றனர். அடுத்த திருத்தலம் அச்சன் கோவில். இதுவும் கேரளாவில் கொல்லம் மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாஸ்தா சிலையானது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு சிலை. இந்த திருத்தலத்திலே ஐயப்பன் வனராஜனாக அமர்ந்த கோலத்தில் ஒரு கையில் அமிர்தமும் மற்றொரு கையிலே காந்தமலை வாளும் தாங்கி இருக்கிறான். இந்த திருத்தலமானது திருமண தடையை நீக்கக்கூடிய அற்புதமான திருத்தலம். இந்த அச்சன் கோவிலுக்கு வந்து ஐயப்பனை வழிபடுகின்ற பக்தர்களுக்கு, திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். அதனால் திருமண தடையை நீக்கக்கூடிய அற்புதமான திருத்தலமாக இது பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து குளத்துப்புழா என்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம். இதுவும் கொல்லம் மாவட்டத்தில் குளத்துப்புழா என்கின்ற ஒரு கிராமத்திலே அமைந்திருக்கிறது. இங்கு பாலனாக ஐயப்பன் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். அதனால் இந்த ஸ்தலமானது பாலசாஸ்தா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலமானது ஒரு குழந்தை உள்ளே செல்வதற்கான
ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. அதனால் இதனுடைய வாயில் ஒரு குழந்தை செல்கின்ற அளவிற்குத்தான் இருக்கிறது. மரத்தால் வேயப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம் இது. இதனுடைய கருவறையானது சதுர வடிவிலே அமைந்திருக்கின்ற கருவறை. இங்கு பாலனாக இருந்து ஐயப்பன் அருள் வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த திருத்தலத்துல மச்சக்கண்ணி என்கின்ற ஒரு பெண் ஐயப்பனை மணந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் ஐயப்பன் தான் பிரம்மச்சரிய கோலம் தாங்கி, அதுவும் இந்த திருத்தலத்திலே ஒரு குழந்தையாக இருப்பதால் திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று சொல்லிவிட்டார். அதனால் மிகுந்த வருத்தம் அடைந்த அந்த பெண் அந்த கோவில் பக்கத்திலேயே கல்லடை ஆறாக மாறி அந்த ஆறின் வடிவத்திலே இருந்து கொண்டு ஐயப்பனை வணங்கி கொண்டிருக்கிறாள். அந்த கல்லடை ஆற்றிலே மச்சக்கண்ணி மீனாக இருந்து ஐயப்பனை வணங்கி வருகிறாள். இப்படி பால சாஸ்தாவாக அந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவன் அனைத்து நற்பெயர்களையும் மக்களுக்கு வழங்கி வருகிறான். அது மட்டுமல்லாமல் அந்த திருத்தலத்திற்கு பின்புறம் யட்சி அம்மன் என்கின்ற அம்மன் சந்நிதி இருக்கிறது. இந்த சந்நிதியில் அம்மனை வணங்கி அருகில் இருக்கின்ற மரத்திலே தொட்டிலை கட்டி வழிபடுகின்ற பொழுது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை பேற்றினையும் அந்த ஸ்தல இறைவன் வழங்குவான். அதனால் குழந்தை பேற்றுக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்கள் அந்த திருத்தலத்திற்கு சென்று பாலசாஸ்தாவை மனதார எண்ணி வழிபடுகின்ற பொழுது ஐயப்பனே குழந்தையாக வந்து பிறப்பான் என்பது ஐதீகம். மற்றொரு திருத்தலம் எருமேலி. இந்த எருமேலியானது சபரிமலையினுடைய நுழைவாயிலாக பார்க்கப்படுகிறது. கேரள மாநிலத்தில் கோட்டயம் மாவட்டத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான திருத்தலம் இது. எருமை கொல்லி என்கின்ற பெயரிலே முதல்ல அழைக்கப்பட்டது. எருமையை கொன்ற ஒரு இடம். எருமை உருவத்திலே இருந்தவள் மகிஷி தானே. மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்த ஒரு இடம். அதனால் எரும கொல்லி என்கின்ற பெயரானது மருவி எருமேலி என்கின்ற பெயரிலே இப்பொழுது அழைக்கப்படுகிறது. முதலில் சபரிமலை வரக்கூடிய கன்னிசாமியர் அனைவரும் இந்த திருத்தலத்திலே பேட்டை துள்ளல் என்கின்ற ஒரு அற்புதமான நடனத்திலே பங்கேற்று விட்டு அதன் பிறகு சபரிமலை நோக்கி செல்வர். பேட்டை துள்ளல் ஏன் அந்த இடத்துல ரொம்ப பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது அப்படின்னா, மகிழ்ச்சியை வதம் செய்து விட்ட பிறகு அந்த மகிழ்ச்சியின் உடலிலே ஏறி நின்று ஐயப்பன் நர்த்தனம் ஆடினான் இல்லையா, அதை நினைவு கூறும் விதமாக இந்த எருமேலியில் முதல் முறை சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த இடத்திலே பேட்டை துள்ளலில் ஈடுபடுவர். அதன் பிறகு ஐயப்பனை தரிசிப்பதற்காக செல்வர். இந்த எருமேலி திருத்தலத்திலே இது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மற்றொரு சிறப்பு, இந்த இடத்திலே வாவர் சந்நிதியானது அமைந்திருக்கிறது. இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான நட்புறவை வெளிப்படுத்தும் திருத்தலமாக இந்த திருத்தலமானது இருக்கிறது. வாவர் முதலில் ஐயப்பனுடன் போரிட வந்தவர் ஐயப்பனினுடைய வீரத்தை கண்டு மயங்கி ஐயப்பன் மீது தீராத அன்பு கொண்டு அதன் பிறகு அந்த அன்பானது பக்தியாக மாற வாவர் ஐயப்பனுடனே இருந்து கொண்டு ஐயப்பனின் படைகளில் ஒன்றாக இருந்து அவருக்கு பல வெற்றிகளை தேடி தந்தார். அதனால் இருவருக்குமான அந்த நட்பானது மிக சிறந்த நட்பாக பார்க்கப்படுகிறது. அதனால் அந்த திருத்தலத்திற்கு அருகில் வாவர் சன்னதி இருக்கிறது. வாவர் சன்னதிக்கு சென்று அவரை வழிபட்டு விட்டு அதன் பிறகு சபரிமலை செல்வது வழக்கம். அடுத்த திருத்தலம் பந்தளம். இது கேரள மாநிலத்தில் பத்தனம்திட்டா என்கின்ற மாவட்டத்திலே இருக்கிறது. மகர ஜோதிக்கு 3 நாட்கள் முன்பு ஐயப்பனுக்கு ஆபரணங்கள் எல்லாம் இந்த திருத்தலத்தில் இருந்துதான் செல்லும். பந்தள மகாராஜனினுடைய அரண்மனையில் வளர்ந்தவன் தானே ஐயப்பன். ஐயப்பன் பயன்படுத்திய ஓலைகள் எல்லாம் அங்கு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அதே போல ஐயப்பன் குளிப்பதற்கு பயன்படுத்திய குளம், ஐயப்பனுக்காகவே தயார் செய்யப்பட்ட ஒரு குளமும் அங்கு இருக்கிறது. அந்த குளத்துல இருக்கக்கூடிய நீர் எப்பவுமே வெதுவெதுப்பாக இருக்கும். அது ஒரு சிறப்பு. அந்த திருத்தலத்துல புலிக்கு அருகில் நின்ற கோலத்துல அந்த திருத்தலத்துல காட்சி தருகிறார் ஐயப்பன். ஐயப்பனுக்கு இந்த ஆபரணங்களை எல்லாம்
அணிவித்து அழகு பார்ப்பது வழக்கம். அந்த ஆபரணங்கள் இந்த திருத்தலத்திலிருந்து ஐயப்பனுக்காக மகர ஜோதி தரிசனத்தின் போது கொண்டு வரப்படுகிறது. இப்படி இந்த கேரள மாநிலத்தில் ஐயப்பனுக்காக 6 திருத்தலங்கள் மிக அற்புதமாக காட்சியளிக்கிறது. ஒவ்வொரு திருத்தலமும் பல பெருமைகளை கொண்டதாக பார்க்கப்படுகிறது. அனைத்து திருத்தலத்திலும் ஐயப்பன் வீற்றிருந்து நமக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கிறார் பல ரூபத்திலே. ஐயப்பனை மனதார எண்ணி மாலையிட்டு சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமல்ல, இருந்த இடத்தில் இருந்து கொண்டு ஐயப்பனை மனதார நினைப்பவர்களுக்கு கூட அவன் தவறாமல் அருள் வழங்கி கொண்டுதான் இருக்கிறான். மீண்டும் நாளை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான இடங்களையும் பல தகவல்களையும் தெரிந்து கொள்வோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம்.